விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி வெறும் 3 படம் மட்டும்தான் பொங்கலுக்கு வர்றதா இருந்துச்சு. ஆனா விடாமுயற்சியோட போஸ்ட்பாண்ட் நியூஸ் வந்ததும் யாரா நீங்க எங்க இருந்துடா வந்திருக்கீங்கன்ற மாதிரி அவ்வளோ பேர் அவ்வளோ படங்களை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு என்னென்ன தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துடுவோமா? சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதே நாள்ல பாலா இயக்கி அருண் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய வணங்கான் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது ரெண்டும் முன்னாடியே சொல்லி இருந்ததுதான். ஆனா 10ஆம் தேதியே விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கக்கூடிய படைத்தலைவன் திரைப்படம், மலையாளம் ஆக்டர் ஷேன் நிகாம், கலையரசன் ஆகியோர் நடிச்சிருக்கக்கூடிய மெட்ராஸ்காரன் திரைப்படம், அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல கிஷன்தாஸ் நடிப்புல தருணம் ஆகிய திரைப்படங்கள் இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ட்ரெய்லர், போஸ்டர், சாங்கு இப்படி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 12 வருஷம் கிடப்பிலேயே கிடந்த மதகத ராஜா திரைப்படமும் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ஜெயம் ரவி நடிச்சிருக்கக்கூடிய காதலிக்க நேரமில்லை திரைப்படம், விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அதர்பாவுடைய தம்பி ஆகாஷும் அதித்தி சங்கரும் நடிச்சிருக்கக்கூடிய நேசிப்பாயா திரைப்படம், இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்துல சிபிராஜ் நடிச்சிருக்கக்கூடிய 10 ஹார்ஸ் திரைப்படம், சுசீந்திரன் இயக்கத்துல 2K லவ் ஸ்டோரி, இப்படி இந்த படங்கள் எல்லாமே பொங்கல் அன்னைக்கு அதாவது ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம மிர்ச்சி சிவா நடிப்புல சுமோ திரைப்படமும் சசிகுமார் நடிப்புல ஃப்ரீடம் அப்படின்ற திரைப்படமும் கூட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. விக்ரம் நடிப்புல வீர தீர சூரன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த படமும் போஸ்ட்பாண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபெப் இல்லாட்டி மார்ச்ல தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு இத்தனை படம் ரிலீஸ் ஆக போறதுலாம் விஷயம் இல்ல. நீங்க எந்த படத்தை தியேட்டர்ல போய் பாப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வரையும்